நீ மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாய் சுந்தரி. இல்லை, என் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்கிறேன். மற்றவர்கள் அதை தவறாக கருதினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? இல்லை சுந்தரி, இல்லை. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நீ பகைத்துக் கொண்டிருக்கிறாய். அது நமக்கு நல்லதல்ல. மாமா, நான் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் என்னுடைய உரிமையை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய உரிமையை தட்டி பறித்து அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட பார்த்தால் நிச்சயம் நான் அதற்கு உடன்பட மாட்டேன். உடன்பட்டு போ என்று நான் சொல்லவில்லை சுந்தரி, அனுசரித்து போ என்று தான் சொல்கிறேன். எதை மாமா அனுசரித்து போக சொல்கிறீர்கள்? அந்த அக்னியு ஆள் அனுப்பி என்னை அவனது அறையில் ஆட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தானே, அதை அனுசரித்து போக சொல்கிறீர்களா? அல்லது எனது நாட்டியத்தை அவமதித்து என்னையே அடிக்க கையை ஓங்கினாரே பாகநேரி அம்பலக்காரர், அவரை அனுசரித்து போவதா? சுந்தரி, அந்த அக்னியோவை நீ அவமானப்படுத்தியதில் எந்த தவறுமே இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாகநேரியார் அப்படிப்பட்டவர் அல்ல. வாளுக்கு வேலியின் சார்பாக பேச வந்த வெள்ளையரை நீ சற்று அனுசரித்து பேசி அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்றுதான் சொல்கிறேன். அவர் சொல்லும் கருத்தை அவர் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வெள்ளையரை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவர் சொல்லும் கருத்தை அம்பலக்காரர்கள் மட்டுமல்ல, மருது சகோதரர்களை போன்ற மாபெரும் மன்னர்களே வெள்ளையரின் கருத்திற்கு மதிப்பளிப்பார்கள். அவர் சொல்லும் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கர்னல் அக்னியுவே அவரது கருத்தை கேட்பதற்காகவே அவரை தன் நட்புக்குரியவராக ஏற்று அவ்வப்பொழுது அவருடைய கருத்துப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். மாமா, அவர்கள் எல்லாம் ஐயரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனால் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லையே. கட்டாயம் இல்லைதான், ஆனால் அதை பற்றி சற்று யோசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இதில் யோசிக்க என்ன மாமா இருக்கிறது? இருக்கிறது. அவர் ஒரு அந்தன குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒருபோதும் தன்னை அவர் அப்படி காட்டிக் கொண்டதில்லை. எல்லோரும் சமம் என்று கருதி அனைவரோடும் அன்பாக பழகக்கூடியவர். அவர் வீதியில் நடந்து வருகிறார் என்றால் தோளில் உள்ள துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கைகூப்பி அவரை வணங்குகிறார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரே உன்னை தேடி வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறாயே, அது அத்தகைய ஒரு உயர்ந்த மனிதரை அவமதிப்பது போலல்லவா? நீ சிறு பெண்ணாக இருந்த நேரத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது வெள்ளையர் எந்த அளவிற்கு உதவி இருக்கிறார் தெரியுமா? வெள்ளையர் உயர்ந்த குணம் படைத்தவர், வயதில் மூத்தவர். அதை மனதில் கொண்டாவது அவரது கருத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா? மாமா, மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசி என் மனதை நோகடிக்காதீர்கள். இதை இத்தோடு விட்டுவிடுங்கள். இதனால் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம். பிரச்சனை ஏற்படும் சுந்தரி, பிரச்சனை ஏற்படும். உன் பிடிவாதம் இப்படியே நீடித்தால் நிச்சயம் பிரச்சனை ஏற்படும். வெள்ளையர் சொன்ன கருத்து என்ன? அவர் உன்னையா பாகநேரிக்கு போக சொன்னார்? இல்லையே, உன் தங்கை வடிவைத்தானே பாகநேரிக்கு அனுப்ப சொன்னார். நீ பாகநேரிக்கு போய் வாளுக்கு வேலியின் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி கற்றுக்கொடு என்று சொல்லியிருந்தால் இது என் தன்மானத்தை பாதிக்கக்கூடியது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் வெள்ளையரின் கருத்து அது இல்லையே. உன் தங்கை வடிவாம்பாலை கல்யாணிக்கு பயிற்சி கொடுக்க சொல்கிறார். இதில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இந்த கருத்தில் அவளுக்கு சம்மதமா, வடிவுக்கு இதில் விருப்பமா என்றுதானே நீ கேட்டிருக்க வேண்டும். ஏன் மாமா, அப்படி என்றால் ஒரு அக்கா என்ற உறவில் இதில் என் பங்கு என்று எதுவுமே இல்லையா? இல்லை என்று நான் சொல்லவில்லை, பங்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ மிகவும் குழப்பத்தில் இருக்கிறாய். இதை பற்றி பேசினாலே நீ மிகவும் கோபப்படுகிறாய். அதனால் உன்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியவில்லை. அவசரத்தில் இருக்கும் முடிவு எதுவானாலும் அது தவறாகத்தான் இருக்கும் என்று நானும் உன் அத்தையும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நீ இல்லை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இதில் உன்னுடைய முடிவை விட வடிவின் முடிவுதான் முக்கியம். வடிவு, நீ சொல்லம்மா, உன்னுடைய முடிவு என்ன? இந்த விஷயத்தில் நான் எப்படி மாமா முடிவெடுக்க முடியும்? எடுத்தாக வேண்டும். சிறு புகையாக இருந்த ஒரு பிரச்சனை ஊதி ஊதி இப்பொழுது பெரிய நெருப்பு ஜுவாலையாக உருவாகி இருக்கிறது. அந்த தீயை அணைக்கக்கூடிய சக்தி இப்பொழுது உன் கையில் தான் இருக்கிறது அம்மா. அதற்கான அந்த முடிவை
நீதான் எடுக்க வேண்டும். மாமா, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? கோயிலில் நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை சொன்னார்களா? ஐயோ சுந்தரி, நான் எதுவும் சொல்லவில்லை. இது அவருக்கு தெரிந்தால் மிகவும் கோபப்படுவார் என்பது எனக்கும் தெரியும். லலிதாவும் நீயும் சொல்லவில்லை என்றால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்று நினைத்து விட்டாயா? வாளுக்கு வேலியின் விஷயமானாலும் சரி, மருது சகோதரர்களின் பிரச்சனையானாலும் சரி, அக்னியுவின் விஷயமானாலும் சரி, ஊருக்குள் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அது காட்டுத்தீ போல் அனைத்து இடங்களிலும் தானாக பரவிவிடும் எனும் பொழுது மக்கள் அத்தனை பேருமே மதிப்பளிக்கக்கூடிய ஒரே மனிதர் வெள்ளையர் தான். அவரை பற்றிய ஒரு செய்தி கோயிலில் நடக்கிறது என்றால் அது அடுத்தவர்களுக்கு தெரியாமலா போய்விடும்? ஊருக்கே இந்த விஷயம் தெரிந்திருக்கும் பொழுது எனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் இருக்கும்? சுந்தரி வெள்ளையரின் கருத்தை ஏற்கவில்லையாமே. இது எல்லாம் உண்மைதானா என்று ஒவ்வொருவரும் என்னிடம் கேட்கும் பொழுது என் மனம் எப்படி சங்கடப்பட்டது என்று உனக்கு எப்படி தெரியும்? மாமா, அந்த சூழ்நிலையில் இப்பொழுது அதெல்லாம் வேண்டாம். வடிவு, பாகனேரி அம்பலக்காரருக்கும் சுந்தரிக்கும் என்ன பிரச்சனை என்பது உனக்கு நன்றாக தெரியும். சுந்தரி அது தனக்கு மான பிரச்சனை என்று அவரது தங்கை கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுத்தர மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். அக்காவின் பிடிவாதம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? முடியும். அதற்கான ஒரு அருமையான யோசனையை அறிவு கூர்மையுள்ள ஒரு பெரிய மனிதர் சொல்லியிருக்கிறார். நாம் அந்த யோசனைப்படி நடந்து கொண்டோமே ஆனால் சுந்தரிக்கும் பாகனேரி அம்பலக்காரருக்கும் உள்ள பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான விடிவு கிடைக்கும். மாமா, பிரச்சனை சுமூகமாக தீர வேண்டும் என்பதுதானே நம் எல்லோருடைய எண்ணமும். அதற்குண்டான ஒரு யோசனையை ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த முயற்சியை நான் நிச்சயம் செய்வேன். அது போதும் வடிவு, அது போதும். என்னுடைய பங்கு என்ன மாமா? பாகனேரி அம்பலக்காரர் தங்கை கல்யாணிக்கு உன் அக்கா சுந்தரிக்கு பதிலாக நீ சென்று நாட்டியம் கற்றுத்தர வேண்டும். மாமா, நான் எப்படி கற்றுத்தர முடியும் என்று கேட்கிறாயா? முடியும், நிச்சயம் உன்னால் முடியும். ஏனென்றால் நீ சுந்தராம்பாளின் சிஷ்யை. உனக்கும் அந்த தகுதி உண்டு. நீ மட்டும் இதை செய்துவிட்டால் பாகனேரி அம்பலக்காரருக்கும் சுந்தரிக்கும் உள்ள வெறுப்பு முற்றிலும் மாறிவிடும். அத்தோடு உன் மீது உள்ள மதிப்பும் அவருக்கு கூடிவிடும். அக்கா அதை மறுத்து பேசினாலும் தங்கை அங்கு வந்து அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிவிட்டாள் என்று உன் மீது மிகுந்த மதிப்பு கொள்வார். உயர்ந்த குணமுள்ள ஒரு மனிதரின் பகை நம் குடும்பத்திற்கு வேண்டாம். நீ கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் நம் குடும்பத்திற்கும் வாளுக்கு வேலியாருக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன வடிவு யோசிக்கிறாய்? பாகனேரி அம்பலக்காரர் தன் தங்கை கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி தர அழைத்ததோ அக்காவை. அவருக்கு பதிலாக நான் சென்றேன் என்றால் அக்காவின் மீதுள்ள வெறுப்பை என் மீது காட்டுவார் அல்லவா? அவர் வெறுப்பை விருப்பமாக மாற்ற வேண்டியது உன் பொறுப்பு வடிவு. கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் வாளுக்கு வேலியாரின் உள்ளத்தில் தகித்துக் கொண்டிருக்கும் தணலை தண்ணீர் கொண்டு தனித்து விடு. கல்யாணியோடு கனிவாக பழகி அவர் கொண்டுள்ள வெறுப்பை விருப்பமாக மாற்றிவிடு. இதற்கு உனக்கு சம்மதம் தானே? மாமா, அம்பலக்காரருக்கும் அக்காவிற்கும் பிரச்சனை ஏற்பட்ட நாளில் இருந்தே இதற்கு எப்படி தீர்வு காண்பதென்று ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இதை பற்றி அக்காவிடம் பேசாத நாளும் இல்லை, விவாதிக்காத நேரமும் இல்லை. ஆனால் அக்கா எதற்குமே பிடிகொடுக்காத போது நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் இப்போது சொன்னீர்களே, கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுத்தருவதன் மூலம் இதற்கு ஒரு தேர்வு கிடைத்துவிடும் என்று. அதற்காக நான் தயாராக இருக்கிறேன். அது போதும் வடிவு, அது போதும். அது மட்டும் போதாது மாமா. வேற என்ன வடிவு?
பாகநேரி அம்பலக்காரரின் தங்கைக்கு நாட்டியம் கற்பிக்க போகும் குருவாக நடன ஆசிரியையாக நான் போவதனால் எனக்கு நாட்டிய பயிற்சி அளித்த குருவான அக்காவின் சம்மதமும் ஆசையும் இல்லாமல் நான் போக மாட்டேன். என்ன வடிவு சொல்கிறாய்? சுந்தரிதான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்கிறாளே. தான் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று பிடிவாதம் பிடிப்பவளிடம் எப்படி சம்மதம் பெற முடியும்? அவளைப் போலவே நானும் போக மாட்டேன் என்று சொல்வதற்கா இத்தனை விவரங்களை சொன்னேன்? போகட்டும் மாமா, வடிவு போகட்டும். வடிவிற்கு இதில் விருப்பம் இருக்கிறது என்றால் அவள் தாராளமாக செய்யட்டும். இல்லை அக்கா, இதில் எனக்கு உன் விருப்பம்தான் முக்கியம். என்னுடைய விருப்பம்தான் இப்போது நம் குடும்பத்தில் பெரும் வெறுப்பாக மாறி இருக்கிறதே. வடிவு, நீ பாகநேரிக்கு போவதால் அங்குள்ள பிரச்சனையோடு நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் தீரும் என்றால் நீ தாராளமாக போ. உனக்கு எந்த வகையிலும் நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் இதற்கு மேல் அந்த பிரச்சனையை பற்றி என்னிடம் பேசக்கூடாது. உங்கள் விருப்பம் என்னவோ அதுபடியே செய்து கொள்ளுங்கள். அக்கா, உன்னுடைய அன்பான ஆசையை எனக்கு வழங்கு. வடிவு, நீ நன்றாக இருப்பாய். முதன்முறையாக நீ நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் நடன ஆசிரியையாக போகப் போகிறாய். உனக்கு என் ஆசையை விட அத்தை மாமாவின் ஆசைதான் முக்கியம். அவர்களிடம் போய் ஆசை பெறு. லலிதாங்கி, நன்றாக இரும்மா. அக்கா, என்ன வடிவு? எனக்கு உன்னுடைய பழைய சதங்கை வேண்டும் அக்கா. பழைய சதங்கை எதற்கு? புதிய சதங்கை இருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டு செல். இல்லை அக்கா, அந்த பழைய சதங்கையை அணிந்துதான் நீ பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறாய். உன்னுடைய கலைத்திறன் முழுவதும் அந்த சதங்கையில் பதிந்திருக்கிறது. உன் காலில் உள்ள முழு சக்தியும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நான் ஆசிரியையாக பயிற்சி அளிக்கும் போது அந்த சதங்கையை அணிந்துதான் கல்யாணிக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாராளமாக எடுத்து செல். மாமா, ஒரு நல்ல நாளாக பார்த்து வடிவு பாகநேரி போவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆம், இந்த விஷயத்தை வெள்ளையரிடமும் தெரிவித்து விடுங்கள். மாமா, அத்தை, இப்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே? வடிவு, நீ சிறியவளாக இருந்தாலும் சரியான நேரத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்ததுதான் மிகவும் புத்திசாலித்தனம். உன்னுடைய சிறந்த யுக்தியினால் உன் அக்காவின் மனதை மாற்றியதோடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டாய். சுவாமி, சுந்தரி சொன்னது போல் இந்த விஷயத்தை வெள்ளையரிடம் சொல்லி அவரையே அதற்கான ஒரு நல்ல நாளையும் குறித்து பாகநேரி அம்பலக்காரருக்கு தெரிவிக்க சொல்லுங்கள். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். வடிவு, எப்படி தீர்க்கப் போகிறோமோ என்று தவித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய பிரச்சனையை நீ தீர்த்து விட்டாய். வெள்ளையர் இதை கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவார். நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். கல்யாணி நாச்சியாருக்கு நடனத்தை கற்றுத் தருவேன். வாளுக்கு வேளிக்கு என் நயன பாஷையை சொல்லித் தருவேன். தங்கை ஆடுவாள், அவள் அண்ணன் என்னுடன் கூடுவான். என்னுடைய பாடலுக்கு கல்யாணி அபிநயம் பிடிப்பாள். அவள் அண்ணனும் என்னை தேடி காதல் போதையில் என் மடியில் விழுந்து கிடப்பான். இது எனக்கு வலுவில் கிடைத்த வரப்பிரசாதம். என் அக்காளின் கோபம் எனக்கு லாபம். இனி தீரும் என் விரகதாபம்.
மேஜர் கிரே. அவனை பற்றி மிகவும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்திலிருந்து புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறானா அந்த மேஜர் கிரே? கர்னல் அக்னியூ தன்னால் தமிழகத்து வீரர்களை சமாளிக்க முடியாது என்பதற்காக மேஜர் கிரேயை அங்கிருந்து வரவழைத்திருக்கிறானா? இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே அண்ணா. ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக தன்னால் இயன்றவரை முயன்று பார்த்த ஒருவன் தன்னால் அது முடியாது எனும் பொழுது இன்னொருவன் துணையை எதிர்பார்க்கத்தானே செய்வான். நம்மை பிடித்து காட்ட வேண்டும் என்று பலமுறை பல வழிகளில் முயற்சி செய்து பார்த்தான் அந்த அக்னியு. இறுதியாக திருப்பத்தூர் கோவில் குலதெய்வ வழிபாட்டின் போது நம்மை பிடிப்பதற்காக ரகசியமாக திட்டமிட்டு பெரும் படையோடு வந்து காத்திருந்தான். அந்த அக்னியுவிற்கும் மேலாக அருமையாக திட்டமிட்டு வாளுக்கு வேலி நம்மை பாதுகாத்து விட்டான். நல்ல வேளையாக ஊமைத்துறை சரியான நேரத்தில் வாளுக்கு வேலியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். முதலில் தந்தது போல் வல்லத்தரையனிடமே அந்த பொறுப்பு இருந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் பிடிபட்டிருப்பீர்கள். ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும் என்பது போல் வல்லத்தரையனும் உறங்கா புலியை நம்பி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அது அவனுக்கே ஒரு நாள் ஆபத்தாக முடிய போகிறது. அதை பற்றி நாம் பேசி எந்த பயனும் இல்லை. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் மேஜர் கிரேயை பற்றித்தான். அதுவும் சரிதான். மேஜர் கிரேயை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள். அவன் மிகவும் சாமர்த்தியசாலி என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது. அப்படி என்ன கேள்விப்பட்டீர்கள்? பெர்லின் மீது படையெடுத்த பிரிட்டிஷ் பெர்லினை கைப்பற்ற முடியாத அளவிற்கு பெரும் எதிர்ப்பை சமாளிக்க நேர்ந்ததாம். அந்த நேரத்தில் மேஜர் கிரே தனது படை வீரர்களை எல்லாம் வேறு பக்கம் அனுப்பி பெர்லின் படையின் பின்பக்கம் சென்று அங்கிருந்து தாக்குதல் நடத்தினானாம். இரு பக்கமும் எதிரிகளின் படை வந்துவிட்டது என்ற நிலையில் பெர்லின் படை வேறு வழியின்றி சரணடைய நேர்ந்ததாம். மிகவும் சாமர்த்தியசாலிதான் அந்த மேஜர் கிரே. பிரிட்டிஷ் படை ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகும் அங்கு உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்ததாம். ஒரு கொரில்லா படை அமைத்து ஆங்கிலேயர்களை தேடி தேடி தாக்கினார்களாம். இந்த மேஜர் கிரே தானும் தனது வீரர்களோடு அந்த கொரில்லா படையை சேர்ந்த வீரர்களைப் போல் முகமூடி அணிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து அவர்களில் ஒருவர் கூட மிச்சமில்லாமல் அவர்களை அழித்து விட்டானாம். அந்த மேஜர் கிரே எத்தகைய சாமர்த்தியசாலியாக இருந்தால் என்ன, அவனை முறியடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் மருது சகோதரர்கள் என்பதை விரைவில் அவன் புரிந்து கொள்வான். சிவகங்கையில் ஆபத்தான சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்ட வேலு நாச்சியாரை ஆங்கிலப் படையின் கண்ணில் படாமல் மிகுந்த ராஜதந்திரத்தோடு அழைத்துச் சென்று பாதுகாப்பாக திண்டுக்கல்லில் தங்கச் செய்தவர்கள் அல்லவா மருது சகோதரர்கள்? அவர்களிடம் ஆங்கிலேயன் சூழ்ச்சி என்ன செய்யும்? அப்படி சொல்லுங்கள் பாகனேரியாரே. எங்கள் மன்னர்களை பிடிக்க எத்தனை முறை தனது படைகளோடு வந்திருக்கிறான் அந்த அக்னியு. ஆனால் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு மீதி இருப்பவர்களையாவது காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று ஓடி ஒளிந்து கொண்டானே. அக்னியு படையெடுத்து வந்தால் என்ன, மேஜர் கிரே தந்திரமாக தாக்க முயன்றால் என்ன? அவர்களால் மருது சகோதரர்களை நெருங்கக்கூட முடியாது. பிரளய வெள்ளம் போல் பிரிட்டனே திரண்டு வந்தாலும் மருது சகோதரர்களை மூழ்கடிக்க முடியாது. வாளுக்கு வேலி, நமது வலிமையை பற்றிய பெருமிதத்தில் எதிரியின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாதே என்றுதான் யோசிக்கிறேன். தன் வலிமையையும் மாற்றான் வலிமையையும் ஒப்பிட்டு பார்த்து செயல்படுவதுதான் ஒரு வீரனின் திறமை. மேஜர் கிரே எத்தகைய சாமர்த்தியசாலி என்பதை முதலில் சொன்னேன். அப்படிப்பட்டவன் தனியாக தான் மட்டும் வரவில்லை. தான் வந்த கப்பல் நிறைய பெரும் படை வீரர்களை அழைத்து வந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, குவியல் குவியலாக ஆயுதங்களும் வந்து சேர்ந்திருக்கிறது. பகைவர்களது படைபலம் பெருகியுள்ளது. இருவர் சக்தி இணைகிறது. இருக்கட்டுமே, அதற்காக நாம் அஞ்சி விடுவோமா? நமது மனோபலத்திற்கு முன்பாக ஆங்கிலேயரின் ஆயுத பலம் நம்மை என்ன செய்துவிட முடியும்? அப்படியல்ல மாறவேள். நாம் என்னதான் மனோபலத்தோடு இருந்தாலும், ஈட்டிகளையும் வாட்களையும் கொண்டு போரிட்டாலும் எதிரிகளை என்ன செய்ய முடிந்தது? அவன் எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கியால் சுடும்போது வேலேந்திய வீரன் எங்கிருந்து குண்டு பாய்ந்தது என்று கூட அறியாமல் மண்ணில் விழ நேர்கிறது.
பல நாட்கள் பாடுபட்டு கட்டிய கோட்டையை சில பீரங்கிகளை கொண்டு அவன் தகர்த்து விழச் செய்யும் போது அதை தடுக்க முடியாமல் தப்பித்து ஓடும் நிலைதானே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மைதான். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பேனர்மேனால் தகர்க்கப்பட்டு வீழ்ந்ததால் தானே வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பித்துச் சென்று ஆங்கிலேயரிடம் பிடிபட்டார். நெற்கட்டு செவ்வல் கோட்டை டொனால்ட் கேம்பல் என்பவனால் பீரங்கிகளைக் கொண்டு தாக்கப்பட்டதால் தானே புலித்தேவன் தலைமறைவாக நேர்ந்தது. ஓடாநில கோட்டை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் சின்னமலை அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை வந்தது எதனால்? பீரங்கி படையோடு மேக்ஸ்வெல் வருகிறான் என்பதால் தானே. சின்ன மருதுவின் கருத்தை நானும் ஏற்கிறேன். அதனால் நமக்கு ஆயுத பலமும் அவசியம்தான். வேல், வாள், ஈட்டி, வில்லம்புகள் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் நம்மால் உருவாக்கிட முடியும். ஆனால் துப்பாக்கிகளையோ பீரங்கிகளையோ நம்மால் எப்படி தயாரிக்க முடியும்? அதை தயாரிக்கும் ஆற்றல் படைத்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரை பயன்படுத்தி நிச்சயம் நம்மாலும் ஆங்கிலேயரைப் போல் துப்பாக்கிகளை உருவாக்க முடியும். என்ன சொல்கிறாய் வாளுக்குவேலி? அத்தகைய ஆற்றல் படைத்த ஒருவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆமாம். அது யார்? தாங்கள் என்னிடம் ஒருவரை பற்றி சொல்லி அவரை சந்திக்கும்படி அனுப்பி வைத்தீர்களே, கோபால நாயகர். அவர்தான் அத்தகைய ஆற்றல் படைத்தவர். அவர் நினைத்தால் துப்பாக்கிகளை உருவாக்க முடியும். அவர் பாசறைகளை அமைத்து படை வீரர்களை உருவாக்குபவர்தானே? நாம் கேட்கும் நவீன ஆயுதங்களையும் உருவாக்கும் திறன் அவருக்கு உண்டு. இவ்வளவு உறுதியாக எப்படி கூறுகிறாய் வாளுக்குவேலி? காரணம் இருக்கிறது. நான் முதலாக அவரை சந்தித்து உரையாடிய போது அவர் அறையில் வழக்கமாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் தான் இருந்தன. இயல்பாக எல்லோருடைய அறைகளும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது. எந்த மாற்றமும் எனக்கு தெரியவில்லை. பாகநெறியாரே, கோபால நாயக்கரை பற்றி சொல்கிறேன் என்று அவருடைய அறை எப்படி இருந்தது என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறீர்களே. வர்ணனையுடன் விவரமும் அடங்கி இருக்கிறது. பொறுமையாக கேளுங்கள். அங்கு அவரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒருவன் துப்பாக்கியோடு உள்ளே நுழைந்து விட்டான். பாகநெறியாரே, நகராதே. யார் நீ? யமன். உன்னை அழிக்க பிறந்த யமன். யமன் கையில் பாசக்கயிறு வைத்திருப்பான் என்று கதைகளில் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீ வெள்ளையனின் துப்பாக்கியை வைத்திருக்கிறாயே. நாளை இந்த நாட்டை ஆளப் போவது வெள்ளையர்கள் தானே. அதனால் இனி அவர்களை பின்பற்றுவதுதானே நல்லது. நாயக்கரே, எவ்வளவு காலத்திற்குத்தான் வெள்ளையர்களுக்கு எதிராக வீரர்களை உருவாக்கி பாசறைகளுக்கு அனுப்பி கொண்டிருப்பாய்? இனி நீ பல பேரை உருவாக்கவும் முடியாது, பாசறைகளுக்கு அனுப்பவும் முடியாது. ஏனென்றால் உன்னையே மேலே அனுப்பத்தான் தந்திரமாக திட்டமிட்டு இந்த இடத்திற்கு நான் வந்துள்ளேன். போதும், நிறுத்து. நீயும் ஒரு தமிழன் தானே? தமிழ்த்தாயின் பால் குடித்து வளர்ந்தவன் தானே? தமிழனுக்கு தமிழனே துரோகம் செய்வதால் தான் இன்று நாம் இப்படி இருக்கிறோம். பேசாமல் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு நாயக்கரிடம் மன்னிப்பு கேள். பாகநேரியாரே, ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு. பாளையக்காரர் கோபால் நாயக்கரை மட்டும்தான் கொல்லச் சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. உன்னையும் சேர்த்து சுடும்படி செய்து விடாதே. அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? பாளையக்காரரையும் அம்பலக்காரரையும் சேர்த்தே கொள்கிறேன். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல் தன்னை சுற்றி சாதாரண பொருட்களை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டையையே அவர் கட்டி வைத்திருக்கிறார். அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாத வண்ணம் சூட்சமமாகவும் தயாரித்திருக்கிறார். சரியாக சொன்னாய் வாளுக்குவேலி.
கோபால நாயக்கர் எத்தகைய ஆற்றல் படைத்தவர் என்பது நாங்கள் அறிந்ததுதான். எங்கள் மகாராணியார் வேலு நாச்சியார் திண்டுக்கல்லில் 8 ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் செய்தபோது அவருக்கு மிகவும் துணையாக இருந்தது கோபால நாயக்கர் தானே. மகாராணியாருடைய பாதுகாப்பு பணியை தான் ஏற்றுக்கொண்டதோடு பாசறைகளை உருவாக்கி வீரர்களை திரட்டி தந்ததும் அவர்தானே. அது மட்டுமா, தீரன் சின்னமலைக்கு போர் தளவாடங்களை தந்து உதவியவர் கோபால நாயக்கர் என்பதுதானே. அப்படிப்பட்டவருக்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் ஆபத்து ஏற்படத்தானே செய்யும். அதற்கேற்ப அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார் என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லையே. ஏதோ எந்திர விசையை போல் ஒன்றை பயன்படுத்தியதாக வாளுக்குவேலி சொல்வதை பார்த்தால் நிச்சயம் அவரால் நவீன ஆயுதங்களை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பல தொழில்நுட்பங்கள் கோபால நாயக்கரிடம் இருப்பதால் இதுவும் அவருக்கு சாத்தியம்தான். ஆங்கிலேயரிடம் உள்ள ஆயுதங்களைப் போலவே நம்மிடமும் இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த அக்னியு மிரண்டே போய்விடுவான். நாமும் துப்பாக்கியை பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் என்று தெரிந்தால் அவன் பயந்தே ஓடிவிடுவான். கோபால நாயக்கரால் நிச்சயம் துப்பாக்கியை உருவாக்க முடியும் மன்னவா. பலே வாளுக்குவேலி, பலே. சரியான நேரத்தில் பொருத்தமான ஒருவரை சுட்டிக்காட்டினாய். நீ நமது படைகளை பெருக்குவதை பற்றி ஆலோசனை சொல்வது பெரிதல்ல. இத்தகைய ஆற்றல் படைத்த ஒருவர் நம்முடனேயே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து சொல்கிறாயே, இதுதான் பெரிது. துப்பாக்கிகளை பயன்படுத்துவது எப்படி, குறிப்பார்த்து சுடுவது எப்படி என்பதை நமது வீரர்கள் எப்படி அறிவார்கள்? வில்லிலிருந்து அம்புகளை குறிபார்த்து எய்யும் வீரர்களுக்கு துப்பாக்கியிலிருந்து குண்டுகளை எப்படி எதிரி மேல் செலுத்துவது என்பது புரியாமல் போய்விடுமா மாரவேல்? இப்போது அதுவல்ல பிரச்சனை. கோபால நாயக்கர் இதற்கு சம்மதிக்க வேண்டுமே. நான் அவரை சம்மதிக்கும்படி செய்கிறேன். இது மருதுபாண்டியர்களின் விருப்பம் என்று சொன்னால் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டார். இந்த காலகட்டத்தில் இது போன்ற நவீன ஆயுதங்கள் எவ்வளவு அவசியம் என்பதை அவருக்கு புரிய வைத்து விட்டால் அதன் பிறகு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த பணியில் அவர் ஈடுபட்டு விடுவார். வாளுக்குவேலி, நீ மட்டும் அதை சாதித்து விட்டால் தமிழகத்தில் இருந்து ஆங்கிலேயரை விரட்டுவது மிகவும் எளிதான காரியமாகிவிடும். நமது வெற்றிக்கு காரணமே நீயும் கோபால நாயக்கரும் தான் என்று இந்த நாடே உங்களை போற்றிக் கொண்டாடும். அதை சாதிக்க இப்பொழுதே புறப்படு வாளுக்குவேலி. சாதிக்கிறேன். இதனால் கிடைக்கும் புகழ் அனைத்தும் மருதுபாண்டியர்களுக்கே என அனைவரும் போற்றும்படி செய்கிறேன். வருகிறேன். வடிவு, நீயா இது? என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லையே. அலங்கரிக்கப்பட்ட அழகு ரதம் அசைந்து அசைந்து வருவதைப் போல் இத்தனை அலங்காரத்துடன் ஒருவர் வருவதைக் கண்டதும் யாரோ ஜமீன்தாரணி வருகிறார்கள் என்றல்லவா நினைத்தேன். என்ன ஜமீன்தாரணியா? அம்பலக்காரணி என்று சொல்லடி. அம்பலக்காரியா? என்னடி சொல்கிறாய்? நானே ஏதோ அதிகமாக சொல்லிவிட்டோமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நீ அதற்கும் அதிகமாக அல்லவா சொல்கிறாய். ஏன் என்னை பார்த்தால் அம்பலக்காரணி போல் தெரியவில்லையா? வடிவு, நீ அம்பலக்காரணி மட்டுமல்ல, அதற்கும் மேலாக பாளையக்காரணி, மகாராணி என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அழகு பெட்டகமாக அல்லவா நீ ஜொலிக்கிறாய். ஆனால் இப்படி திடீரென உன்னை அம்பலக்காரி என சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. புரியாது. இப்போது உனக்கு எதுவுமே புரியாது. காலம் கூடி வரும் பொழுது அனைவருக்கும் புரியும்.
அப்போது இந்த வடிவை காண நீ ஓடோடி வருவாய். ஆனால் அப்போது இந்த வடிவு இந்த திருக்கோட்டையூரில் இருக்க மாட்டாள். வேறெங்க இருப்பாய்? பாகநேரியில் இருப்பேன். என்னடி வடிவு இப்படி குழப்புகிறாய்? அம்பலக்காரணி என்கிறாய், பாகநேரியில் இருப்பேன் என்கிறாய். உனக்கு என்னடி ஆயிற்று? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கு புரிந்து விட்டது, மிக மிக நன்றாக புரிந்து விட்டது. என்னுடைய வருங்கால வாழ்க்கை இதுதான் என்று எனக்கு துல்லியமாக புரிந்து விட்டது. வாழ்க்கையில் எப்போதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இதற்கும் மேலே இன்னும் முன்னேற வேண்டும், அதற்கும் மேலான ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை பெரிய அளவில் நாம் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டால் மட்டும் போதாது. அதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் நம் லட்சியம் நிறைவேறும். அதை விட்டுவிட்டு எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், இதைக் கொண்டே நான் சிறப்பாக வாழ்வேன் என்று ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் இருக்கும் இடம் தெரியாமல் இப்படியே இருந்துவிட்டு போக வேண்டியதுதான். வடிவு, நிச்சயமாக சொல்கிறேன், நீ சொல்வது எதுவும் சத்தியமாக எனக்கு புரியவில்லை. இப்போது உனக்கு என்ன புரிய வேண்டும்? உன்னுடைய இந்த அலங்காரத்திற்கு காரணம் தெரிய வேண்டும். இத்தனை காலமாக இல்லாமல் இப்போது அழகு பதுமை போல் ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாயே, அதற்கான காரணம் தெரிய வேண்டும். என்று மட்டுமல்ல, இனி இந்த வடிவு வருங்காலத்திலும் இப்படித்தான் இருக்க போகிறாள். ஏன் தெரியுமா? ஏன்? இன்று முதல் நான் நாட்டியக்காரி மட்டுமல்ல. ஓ, நாட்டியத்தோடு சேர்த்து பாடலும் பாடப் போகிறாயோ? அதற்கும் மேலாக. அதற்கும் மேலென்றால்? நடன ஆசிரியை. என்ன நடன ஆசிரியையா? சாதாரண மாணவிக்கு நடன ஆசிரியை அல்ல. பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேளையின் தங்கை கல்யாணி நாச்சியாருக்கு பயிற்சி அளிக்க போகும் நடன ஆசிரியை. இனி இந்த திருக்கோட்டியூரில் இருந்து கொண்டு அக்காவிற்கு பக்க துணையாக போக மாட்டேன். நடன ஆசிரியை என்ற புகழோடு தனித்துவம் பெற்றவளாக விளங்கப் போகிறேன். இப்போது புரிகிறதா நான் ஏன் அம்பலக்காரனே என்று சொன்னேன் என்பது? நல்ல வேடிக்கை. நீ கல்யாணி நாச்சியாருக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதனால் உன்னை குருவாக ஏற்று அதற்குரிய தட்சணை கொடுத்து தகுந்த மரியாதையோடு திருப்பி அனுப்ப போகிறார்கள், அவ்வளவுதான். பாகநேரி அம்பலக்காரர் தங்கை கல்யாணிக்கு நடனாசிரியையாக இருக்கிறாயே தவிர அண்ணியாகவில்லை. பிறகு எதை வைத்து உன்னை அம்பலக்காரி என்று சொல்கிறாய்? என்னடி சிரிக்கிறாய்? பிறகு இந்த வடிவாம்பாளின் அழகை கண்டு இந்த திருக்கோட்டையூரில் எத்தனை எத்தனை பேர் என் பின்னால் சுற்றி இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? ஜமீன்தார்கள் முதலாக செல்வ சீமான்களாக இருக்கக்கூடிய அத்தனை வாலிபர்களும் உன் பின்னால் தானே சுற்றி திரிவார்கள். உன் கடைக்கண் பார்வையை காட்ட மாட்டாயா என்று ஏங்கி தவிப்பார்களே. உன் அக்கா சுந்தரியின் நாட்டியத்தை கண்டு வசியப்படாதவர்களே இல்லை என்பதை போல் உன்னுடைய வசீகரத்தை கண்டு வசியப்படாதவர்களே கிடையாதே. ஆனால் அவர்களில் ஒருவரை கூட நீ ஏறெடுத்து பார்த்ததில்லையே. இந்த தருணத்திற்காக தானடி இது நாள் வரை நான் காத்திருந்தேன். எதற்காக? நான் கல்யாணி நாச்சியாருக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும் போகவில்லை. பிறகு பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியிடம் என் காதல் வலையை வீசப் போகிறேன். வடிவு, நீ நினைப்பதை போல் அந்த பாகநேரி அம்பலக்காரரை வளைப்பது அவ்வளவு எளிதல்ல. ஏன்? அந்த பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வெளியை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன கேள்விப்பட்டிருக்கிறார்? அவர் சரசத்துக்கு மயங்கக்கூடியவர் இல்லையாம். நாட்டின் நலனிற்காகவே நாள்தோறும் போராடி கொண்டிருப்பவராம். அப்படிப்பட்ட ஒருவர் உன் காதல் வழியில் விழுவதென்பது வெள்ளையருக்கும் இங்குள்ள தமிழருக்கும் நடக்கும் போராட்டம் போல்தான். வெள்ளையருக்கும் தமிழருக்கும் நடக்கும் போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தனது லட்சிய போரில் இந்த வடிவு நிச்சயம் வெற்றி பெறுவாள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி அது? ஆசைப்படுவதுதான் படுகிறாய், அது என்ன அம்பலக்காரணியாக வேண்டும் என்று நினைக்கிறாய்? ஒரு பாளையக்காரணியாக, இல்லை அதற்கு மேலாக மகாராணி ஆக வேண்டும் என்று ஆசைப்படலாமே. என்னை மணந்து கொள்ள போகிறவனுக்கு வெறும் அதிகாரமும் அந்தஸ்தும் மட்டும் இருந்தால் போதாது. வேற என்ன இருக்க வேண்டும்? அவன் சிறந்த வீரனாகவும் பேரழகனாகவும் இருக்க வேண்டும். நான் ஆசைப்படும் அத்தனையும்
அந்த பாகனேரி அம்பலக்காரனிடம் முழுமையாக இருக்கிறது. அந்த வாளுக்கு வேலியின் மீது நீண்ட நாட்களாகவே எனக்கு ஒரு மோகம், தாகம். அவனுடைய ஆசை காதலியாக நான் ஆகிவிடுவதன் மூலம் வாட்கோட்டை நாடு எனப்படும் பாகனேரி நாட்டில் எனக்கு ஒரு தனி அந்தஸ்து, அதிகாரம், செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும். அந்த ஆணழகனை பார்த்த மறுகணமே என் பெண்மையை அவனிடம் நான் பறிகொடுத்தேன். வடிவ, நீ என்னடி சொல்கிறாய்? உண்மையில் பார்த்தால் பாகனேரி நாட்டிற்கு போக வேண்டியது என் அக்காள் சுந்தரிதான். ஆனால் அவளுடைய துரதிர்ஷ்டம், அவள் அதை மறுத்துவிட்டாள். என்னுடைய அதிர்ஷ்டம், நான் பாகனேரிக்கு போகப் போகிறேன். எனக்கு கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பத்தை அவ்வளவு விரைவில் விட்டு விடுவேனா? வெகு விரைவில் அந்த வாளுக்கு வேலியின் கரத்தை பற்றியபடி ஒரு அம்பலக்காரணியாகி நாட்டில் வலம் வருகிறேனா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார். உலகநாதா, வாருங்கள் அம்பலக்காரரே. இந்தார்கள், வாருங்கள். வணக்கம். வழக்கமாக நீங்கள் வரக்கூடிய நேரமாயிற்று, இன்று இன்னும் வரவில்லையே என்று இப்பொழுதுதான் நினைத்தேன். அதற்காகத்தான் நானும் அவசரமாக வந்தேன். நம் வாணிபம் சம்பந்தமான பொருட்களை கேட்டவர்க்கெல்லாம் அவர்கள் இடத்திற்கே கொண்டு போய் தந்து விட்டு வந்தேன். அதனால்தான் இங்கு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அடடா, என்ன அம்பலக்காரரே, உடனே கொண்டு போய் கொடுத்தாக வேண்டும் என்று கட்டாயமா என்ன? அவர்கள் ஆர்வத்தோடு கேட்கும் போதே அவற்றை கொண்டு போய் கொடுத்து விடுவது நல்லதில்லையா? நீங்கள் சொன்னால் சரிதான். ஆமாம், நம்மிடம் யார் யார் தேக்கு மரங்களை இப்பொழுது வாங்கியிருக்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறாய்? என்னிடம் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்குவதற்கு ஒரு போட்டியே ஏற்பட்டு விட்டது. பூபதி நாடார், பூசாரி நாயக்கர், கோமி ரெட்டி, பெருமாள் சாமி பிள்ளை, தோமாச்சி முதலியார், எல்லப்ப கவுண்டர் என்று அத்தனை பேரும் எத்தனை தேக்கு மரங்கள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்கிறோம் என்கிறார்கள். ஆஹா, இதை கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் அத்தனை பேரிடமும் தொடர்பு கொண்டு பர்மா தேக்கை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வியப்பென்ன இருக்கிறது? தேக்கின் தரம் நன்றாக இருந்தால் நல்ல விலை போகும் என்பார்கள். அப்படி நீ கொண்டு வந்த எல்லாமே சிறப்பாக இருக்கின்றன. ஆட்கள் போட்டி போடுகிறார்கள். ஆமாம் ஆமாம், என்னால் முயன்ற அளவிற்கு உயர்ந்த தேக்கு மரங்களாகவே கொண்டு வருகிறேன். ஆனாலும் இந்த அளவிற்கு எல்லோரும் தேடி வந்து வாங்குவதற்கு பொருள் மட்டும் காரணம் அல்ல. வேறென்ன? நீங்கள் தான் காரணம். யார் கொண்டு வந்தார்கள் என்பதை விட யார் விற்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். பர்மாவிலிருந்து உலகநாதன் என்று ஒருவன் வந்திருக்கிறான், அவன் தேக்குமர வியாபாரம் செய்கிறான் என்றால் யார் நம்பி வந்து வாங்குவார்கள்? துரைசாமி அம்பலக்காரரே பர்மா தேக்கை விற்பனை செய்கிறார் என்பதால் தானே ஆர்வத்தோடு போட்டி போட்டுக் கொண்டு வந்து வாங்குகிறார்கள். இத்தனை காலமாக நீங்கள் தேடி வைத்த நல்ல பெயர் இன்று எனக்கு பயன்படுகிறது. அந்த நன்றிக்கு அடையாளமாக ஒரு சின்ன தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கணக்கு பிள்ளை, இதோ வருகிறேன். இந்தாருங்கள். இதுவரை நீங்கள் எனக்காக செய்த வியாபாரத்தில் வந்த லாபம், இது உங்கள் பங்கு, பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இதுவரை வியாபாரம் செய்து தந்தது மிகவும் குறைவுதானே? அதற்கா இவ்வளவு லாபம் கிடைத்தது? இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த அளவிற்கு லாபம் வருமா? இதற்கே இப்படி சொன்னால் எப்படி? நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது ஒரு சின்ன தொடக்கம்தான். இதுபோல் இன்னும் எண்ணற்ற பொற்காசுகளை கொண்டு போய் உங்கள் வீடே போதாது என்ற அளவிற்கு குவிக்கப் போகிறீர்கள் பாருங்கள். அப்படியா சொல்கிறாய்? அதில் என்ன சந்தேகம்? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது உங்கள் நிலையை கண்டு எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? என் தந்தை நீங்கள் ஆனூர் நாட்டு அம்பலக்காரராக மிகுந்த பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் நிலைமை வேறு விதமாக அல்லவா இருக்கிறது? சிறப்போடு வாழ்ந்த தாங்கள்
எந்த அளவிற்கு தாழ்ந்து தங்கள் தங்கை வீட்டில் அண்டி கிடக்கிறீர்கள் என்பது தெரிந்தது. அதனால் அன்றே நான் தீர்மானித்து விட்டேன், என்றேனும் ஒரு நாள் உங்களை அம்பலக்காரராக மாற்ற வேண்டும் என்று. அதை செய்து காட்டாமல் மீண்டும் நான் பர்மாவிற்கு திரும்ப மாட்டேன். அடடா, என் உடன் பிறந்த தங்கைக்கு கூட ஏற்படாத ஒரு எண்ணம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறதே. என் நண்பன் சிவங்காளை உன்னை எந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறார் என்பதை நினைத்து மனம் பூரிக்கிறது. உங்கள் மருமகன் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்கள். என்ன மருமகனா? இல்லை இல்லை, நீங்கள் அன்று என்னை மாமா என்று அழைக்கச் சொன்னதால் இப்படியும் அழைக்கலாம் என்றுதான் சொன்னேன். ஓ, அது சரி, அது சரி. மாமா, தாங்கள் இதை கொண்டு சென்று என் அத்தையிடம் கொடுங்கள். அவர்கள் இதை கண்டால் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நான் விற்ற தேக்கு மரங்களின் பணம் என் கைக்கு வந்தவுடன் மறுபடியும் வந்து உன்னை பார்க்கிறேன். நமக்குள் இந்த சம்பிரதாயங்கள்லாம் எதற்கு மாமா? நீங்கள் இங்கு வந்துதான் தந்தாக வேண்டுமா என்ன? நான் வந்து தங்கள் வீட்டிலேயே வந்து வாங்கிக் கொள்ள மாட்டேனா? இருக்கட்டும், அதற்கென்ன? நீ எப்போது வேண்டுமானாலும் வீட்டிற்கு வரலாம். நான் வரட்டுமா? ஆகட்டும் மாமா. தம்பி, என்ன இதெல்லாம்? என்ன? அவருக்கு நீங்கள் கொடுத்த பொற்காசுகள் அதிகம் அல்லவா? ஆமாம். இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த அளவுக்கு தர வேண்டியது அவசியமா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? என்ன தம்பி, ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கிறீர்களே. நாமே பர்மாவில் தொழில் நொடிந்து போய் போலி மரங்களை விற்று அவப்பெயர் ஆன நிலையில் மிகுந்த சங்கடத்தோடு பர்மாவில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிலையில் உங்கள் அப்பாவுக்கு நண்பர் என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு பொற்காசுகளை அள்ளி கொடுக்கிறீர்களே. அதற்காக மட்டும் கொடுக்கவில்லை கணக்கு பிள்ளை, வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. அந்த துரைசாமி ஒரு அம்பலக்காரன். இவரது நாடான ஆனூரை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் அஞ்சூர் நாட்டுக்காரர்களுக்கு தாரை வார்த்துவிட்டு தவித்துக் கொண்டு நிற்கிறார். ஆனாலும் இவருக்குண்டான நிலப்புலன்கள், அசையாத சொத்துக்கள் அப்படியேதான் இருக்கிறது. ஏராளமான செல்வம் இருந்தும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் அன்றாட வாழ்விற்கே அடுத்தவர் கையை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். இவ்வளவு ஏன், என் தந்தையின் பூர்வீக சொத்துக்களை சொந்தக்காரர்கள் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டது போக இன்னும் மீதம் உள்ளது. முறைப்படி அதன் உரிமையை பெற்று நான் அதை விற்றுவிட்டால் நானும் பழைய வாழ்வை பெற்றுவிட முடியும். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமாம் கணக்கு பிள்ளை, துரைசாமியின் சொத்துக்கள் அப்படியேதான் உள்ளன. சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டால் அதன் மூலம் பெரும் செல்வத்தை பெறலாம். இவ்வளவு நிலங்களையும் பொருட்களையும் வைத்திருக்கிறாரே தவிர அதன் மதிப்பு அவருக்கு தெரியவே இல்லை. நான் அதன் மதிப்பை வெளிப்படுத்தி செல்வத்தை சேர்ப்பேன். அதற்கு ஒரு தூண்டிலாகத்தான் சில பொற்காசுகளை தூக்கி வீசினேன். அது மட்டுமல்ல, அவர் வீட்டில் பஞ்சவர்ணம் என்ற ஒரு அழகான செல்வமும் இருக்கிறதே, அதையும் நினைத்துத்தான் இதை செய்தேன். அந்த பெண்தான் உங்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லையே, பிறகு எதற்கு அவளை நினைக்கிறீர்கள்? பர்மாவில் இல்லாத பெண்களா? இங்கு செல்வத்தை சேர்த்து கொண்டு அங்கு சென்றால் பெண்கள் உங்களை தேடி இங்கு வரமாட்டார்களா என்ன? நான் விரும்பிய பெண்ணை இங்கேயே விட்டு விட்டு செல்வதா? முதலில் துரைசாமியின் பெண்ணை எனக்கு சொந்தமாக்குவேன். அதற்கு பின் அவர்கள் நிலத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு அதை துண்டு துண்டாக பிரித்து விற்றுவிட்டு பெரும் செல்வந்தனாவேன். கூடிய விரைவில் இந்த உலகநாதன் உலகத்திற்கே நாயகனாக போகிறான் பாருங்கள்.
மாணிக்கம், என்ன காரியம் செய்கிறாய்? தடுமாறிக் கொண்டிருக்கும் ஒருவன் அவன் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்குள் கட்டாரியோடு பாய்ந்து விட்டாயே. நான் கவனிக்காமல் இருந்திருந்தால் கட்டாரி அவன் மார்பில் பாய்ந்திருக்குமே. மன்னித்து விடுங்கள் ஐயா. பயிற்சி செய்யும் வேகத்தில் அவன் நிலையை புரிந்து கொள்ள நான் தவறிவிட்டேன். பொன்முருகன், ஏன் இப்படி மிரண்டு போய்விட்டாய்? உனக்கு என்ன ஆயிற்று? குருதேவா, இவனிடமிருந்து பின்வாங்கி 2 அடி பின் வைத்த போது ஒரு முள் காலில் குத்திவிட்டது. அதனால் தான் சற்று தடுமாறிவிட்டேன். அதற்குள் மாணிக்கம் கட்டாரியோடு பாய்ந்து விட்டான். வீர இளைஞர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னமே சொல்லியிருக்கும் ஒரு கருத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் சக மாணவர்களோடுதான் பயிற்சி பெறுகிறீர்கள், பகைவனோடு அல்ல. அதனால் எச்சரிக்கையாக சண்டையிட வேண்டும். அதேபோல் மற்றொன்றையும் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். பொன்முருகன் சொல்லும் காரணம் மிகவும் சாதாரணமானது. முள் குத்தினால் என்ன, கல் தடுக்கினால் என்ன? அதற்காகவெல்லாம் தடுமாறினால் எதிரிகளோடு களத்தில் போராடுவது எப்படி? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? களத்தில் தன் கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வீசிவிட்ட ஒரு வீரன் அடுத்து ஒரு ஆயுதம் தேவை என்ற நிலையில் தன் உடம்பில் பாய்ந்திருந்த ஒரு வேலை பறித்து வீசினானாம். இத்தகைய வீர மரபில் பிறந்த நாம் இந்த சிறு விஷயத்திற்கெல்லாம் தயங்கி நிற்கலாமா? களத்தில் ஒரு கணம் என்பது கூட நமது உயிருக்கு உலை வைக்கக்கூடும். அதனால் உங்கள் கண்களின் பார்வை எப்போதும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். உங்கள் கரங்கள் எப்போதும் எதிரியின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உங்கள் மார்புகள் எந்த ஆயுதத்தையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை பெற்ற கவசமாக மாற வேண்டும். அத்தனைக்கும் மேலாக கோபால நாயக்கரைப் போல எந்த நிலையிலும் சமாளிக்கும் மூளைத்திறன் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பயிற்சிகளை தொடருங்கள். நான் சொன்னதெல்லாம் நினைவில் இருக்கட்டும். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். வாருங்கள் வாளுக்கு வேலி. தங்களது எதிர்பாராத வருகை எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அது என்ன, என்னைப் போல் மூளைத்திறன் வேண்டும் என்கிறீர்கள்? நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? சாதனையாளர்களுக்கு தாங்கள் செய்வது சாதாரணமாகத்தான் இருக்கும். அதை பார்ப்பவர்களுக்குத்தான் அந்த வியப்பிலிருந்து மீள முடியாது. தாங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள் என்று இன்னும் எனக்கு புரியவில்லை. தங்களை கொல்வதற்காக கையில் துப்பாக்கியுடன் ஒருவன் உங்கள் அறைக்கே வந்துவிட்ட போது தாங்கள் சிறிதும் பதட்டப்படாமல் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொண்டு அவனை சின்னாபின்னமாக்கி விட்டீர்களே, அதைத்தான் சொல்கிறேன். அது என்ன பெரிய விஷயம்? என் மூதாதையர்கள் எனக்கு கற்பித்திருந்ததை கொண்டு சிறு தற்காப்பு வளையம் அமைத்துக் கொண்டேன், அவ்வளவுதான். நீங்கள் எளிதாக சொல்லிவிட்டீர்கள். எவ்வளவோ அரிய விஷயங்களை செய்துவிட்டு இது ஒன்றும் பெரிய சாதனைகள் அல்ல என்று ஒதுங்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டால் அதை பரபரப்பாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். நமக்கு பிரபலம் எல்லாம் எதற்கு பாகனேரியாரே? மக்கள் நலம்தான் முக்கியம். அவர்கள் வாழ்வு பாதுகாப்பாக இருக்க நம்மால் இயன்றதை செய்ய வேண்டியது அவசியம். இப்போதுதான் நீங்கள் நான் பேச வந்ததற்கு ஏதுவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கற்ற பாதுகாப்பு கலையை நாட்டையே காக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும். இன்றைய வரலாறாக மட்டும் நீங்கள் இருந்துவிடக் கூடாது. நாளைய வரலாறாகவும் நீங்கள் மாற வேண்டும். வாளுக்கு வேலி, நீங்கள் என்ன ஏதேதோ சொல்கிறீர்கள். நான் ஏதோ என்னால் இயன்ற அளவு வீரர்களை உருவாக்கி பாசறைகளை அமைத்து தருகிறேன். விடுதலை போராட்டத்தை நடத்தும்
மா வீரர்களுக்கு பின்புலமாக இருந்து என்னால் இயன்ற உதவிகளை செய்கிறேன். இதற்கும் மேலே நாளைய வரலாறு என்று சொல்லும் அளவிற்கு நான் என்ன செய்துவிட முடியும்? முடியும். நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் நான் கேட்பதை செய்ய முடியும். அதை செய்வதற்கு ஒரு அசாத்திய திறமை இருக்க வேண்டும். அது உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஓ, ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தி சொல்வதற்காகத்தான் இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று புரிகிறது. அது என்னவென்று சொன்னால் என்னால் இயலுமா இயலாதா என்பதை சொல்லிவிடுவேன். பார்த்தீர்களா, இப்படி ஒரு வார்த்தை உங்கள் வாக்கிலிருந்து வரலாமா? ஒரு செயலை தொடங்கும் முன்பே அது முடியுமா முடியாதா என்று சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் அது முடியாமலே போய்விடும் என்பதுதானே யதார்த்த நிலை. நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இப்போது நான் கேட்க வந்தது. அதிலும் இப்போது இதை நான் மட்டும் கேட்கவில்லை. பிறகு மருது சகோதரர்கள்தான் இதை பற்றி உங்களிடம் பேசச் சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார்கள். உங்களால் தான் இதை சாதிக்க முடியும் என்று அவர்கள் மனப்பூர்வமாக நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். பாகனேரியாரே, இந்த பேச்சை தொடங்கும் போதே இது மருது பாண்டியரின் விருப்பம் என்று தாங்கள் சொல்லியிருந்தால் என்னால் இயலுமா என்ற கேள்வியையே நான் எழுப்பியிருக்க மாட்டேன். புலித்தேவர், வீரமங்கை வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன் என ஒவ்வொருவராக அனைவரையும் இழந்த பிறகும் இந்த நாடு இன்னும் நம்பிக்கையோடு சுதந்திரத்திற்காக போராட தயாராக இருக்கிறதென்றால் அதற்கு ஒரே காரணம் மருது பாண்டியர்கள்தான். அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் உயிரை தந்துவிட்டால் எங்கள் உயிருக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? அதனால் நீங்கள் உயிரை தர வேண்டியதில்லை. வெள்ளையர்களின் உயிரை பறிக்கும் துப்பாக்கிகளை உருவாக்கித் தாருங்கள். என்ன? துப்பாக்கியை உருவாக்குவதா? நானா? நான் நமது வீரர்களின் இதயங்களை வலிமையாக்கி அதையே ஆயுதமாக்கி போர் புரிய பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்களோ வெள்ளையன் உபயோகிக்கும் ஆயுதத்தையே நம்மவரும் ஏந்த வேண்டும் என்கிறீர்களே. கோபால நாயக்கரே, எதிரி எந்த ஆயுதத்தை ஏந்துகிறானோ அதே ஆயுதத்தை நாம் ஏந்தாத வரை நம் யுத்தம் எப்படி சமமானதாக இருக்கும்? நாம் நமது ஈட்டிகளை ஏந்தி எறிவதற்கு முன் பகைவனது துப்பாக்கியிலிருந்து பாய்ந்து வரும் குண்டுகள் நம் வீரர்களின் மார்பில் பட்டு அவர்கள் சாய்ந்து விடுகிறார்களே. இன்று நம் வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதே அந்த துப்பாக்கிகள் தானே. நாமும் துப்பாக்கியை ஏந்திவிட்டால் எப்படி சுட வேண்டும் என்பதை நம் வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் நமது வீரர்களின் கையில் இருக்கும் ஒவ்வொரு துப்பாக்கியும் வெள்ளையர் கையில் இருக்கும் 100 துப்பாக்கிகளுக்கு சமமாகிவிடுமே. வீரர்களை உருவாக்கும் பாசறைகளை துப்பாக்கிகளை உருவாக்கும் தொழிற்சாலையாக்க வேண்டும் என்கிறீர்களா? பாசறையில் பயிற்சி பெறும் ஒவ்வொரு வீரனும் துப்பாக்கியை ஏந்தி புறப்பட வேண்டும் என்கிறேன். என்னால் இது முடியும் என்று நம்புகிறீர்களா? நான் மட்டுமல்ல, மருது சகோதரர்களும் நம்புகிறார்கள். பாகனேரியாரே, மருது சகோதரர்கள் ஒன்றை யோசித்து அதை உங்களிடமே சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இது எனக்கு வைக்கப்பட்ட பரீட்சைதான். ஆனால் நீங்கள் சொன்னது போல் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நான் உருவாக்கும் துப்பாக்கி மருது பாண்டியர்களின் வெற்றிக்கு துணையாக இருக்கும் என்றால் அதை செய்வதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன். முயற்சி நிச்சயம் திருவினையாக்கும். கணக்கு பிள்ளை, பட்டமங்கலத்திற்கு கட்டுப்பட்ட சில கிராமங்களிலிருந்து நமக்கு வரவேண்டிய நெல் மூட்டைகள் குறைவாக வந்திருப்பதாக சொன்னார்களே, ஏன் அப்படி ஆயிற்று? போதுமான அளவு மழை பெய்யவில்லை என்று உங்களுக்கே தெரியுமே. கிணற்று நீரை பாய்ச்சித்தான் பாசனம் செய்கிறார்கள். அதுவும் போதுமான அளவு இல்லை. கிணற்று நீரும் வறண்டுவிடும் என்கிறார்கள். இத்தனைக்கும் நடுவே நமக்கு எப்பொழுதும் வழங்கப்படுவதை தங்களால் இயன்ற அளவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அடடா, அதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லையே. நீரின்றி அமையாத உலகம் எனும்போது வயல் மட்டும் எப்படி போதுமான விளைச்சலை தரும்?
அவர்கள் எப்படியோ சிரமப்பட்டு உருவாக்கியதை அப்படியே நமக்கு அனுப்பிவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? அதனால் நமக்கு தேவையான அளவிற்கு அவைகளை வைத்துக்கொண்டு மற்ற மூட்டைகளை அவர்களுக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள். அடடா, என்ன ஆச்சரியம்! என்ன கணக்கு பிள்ளை? நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று பெரியாம்பலம் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. மூட்டைகள் இங்கு வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் பெரியாம்பலம் நீங்கள் சொன்ன இதே வார்த்தைகளை சொல்லி போதுமான அளவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். தாயும் தமையனும் ஒரே கோணத்தில் சிந்திக்கிறீர்கள். என் மகன் மற்றவர்கள் பார்வையில் கடுமையானவனாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான் பார்த்தீர்களா? உண்மைதான் அம்மா. பலாப்பழத்தின் மேல் முள்ளாக இருப்பது போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள் சுவையான சுளைகளை கொண்டதாக இருக்கிறதல்லவா? அப்படித்தான் எங்கள் பெரிய அம்பலமும். என்ன கணக்கு பிள்ளை, அம்மாவிடம் என்னை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் கடுமையானவனாக இருந்தாலும் கருணை உள்ளவனாக இருந்தாலும் இரண்டுமே என் தாயிடம் இருந்து வந்த குணங்கள் தானே. அதில் என்ன சந்தேகம்? தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று பழமொழியே இருக்கிறதே. சரி, நான் இன்று புறப்பட வேண்டும். நீண்ட பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளையும் வண்டியையும் தயார் செய்ய சொல்லியிருந்தேனே, செய்தீர்களா? இன்னும் சில நொடிகளில் தயாராகிவிடும். இதோ நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். என்ன வல்லத்தரையா, எங்கே புறப்படுகிறாய்? என்னிடம் சொல்லவே இல்லையே. அதை பற்றி சொல்வதற்காகத்தானம்மா வந்தேன். நெற்கட்டு செவ்வல் புலித்தேவர் பற்றி அறிவீர்கள் அல்லவா? என்ன கேள்வி! சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த மாவீரர்களில் புலித்தேவன் ஒருவர் அல்லவா? புலியை அடக்கிய காரணத்தால் புலித்தேவன் என்றும் அழைக்கப்பட்டவர் அல்லவா? ஆஹா அம்மா, தாங்கள் ஒவ்வொரு வரலாற்றையும் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர்கள். தங்களிடம் நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கவே கூடாது. சங்கரன் கோவில், தாருகாபுரம், கரிவலம் வந்த நல்லூர், தேவதானம், தென்மலை ஆகிய புனிதமான இடங்களுக்கு நடுவில் நெற்கட்டு செவ்வல் அமைந்திருக்கிறது அல்லவா? அங்கு புலித்தேவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்போகிறார்கள். அதை உடனிருந்து உருவாக்கி அதன் திறப்பு விழாவையும் சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்காகவே நான் இனி அங்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். இப்பொழுதெல்லாம் நீ இங்குள்ள பணிகளை விட்டுவிட்டு எங்கெங்கோ சென்று எவரெவரோ அழைக்கும் பணிகளில் ஈடுபடுகிறாய். பட்டமங்கலத்திலேயே இருப்பது அதிசயம் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் காரணம் உனக்கு ஒரு கால்கட்டு போடாததுதான். அப்படி சொல்லுங்கள் அம்மா. நீங்களும் எத்தனை முறை வல்லத்தரையனிடம் கல்யாண விஷயமாக வற்புறுத்தி இருப்பீர்கள். சிறிதாவது பொருட்படுத்துகிறானா? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு போய்கொண்டே இருக்கிறான். இதற்காக இவன் மீது வருத்தப்பட்டு என்ன பயன்? ஏன்? எல்லாம் உங்களிடம் இருந்து வந்த குணம்தானே. நியாயமாக உங்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வேண்டும். இது என்னடி, பேச வந்ததை விட்டுவிட்டு என் மீது பாய்கிறாய்? பிறகு என்னம்மா, உங்களிடம் இருக்கும் பிடிவாத குணம்தானே வல்லத்தரையனிடமும் இருக்கிறது. என்றோ நடந்ததை நினைத்துக் கொண்டு இன்றும் ஏனம்மா அடைந்து கிடக்கிறீர்கள்? என்னோடு வாருங்கள், 4 இடத்திற்கு சென்று வந்தால் மனம் ஆறுதல் அடையும் என்று சொன்னால் நீங்கள் கேட்கிறீர்களா? அப்படித்தான் இவனும். கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னால் பிடிவாதமாக மறுக்கிறான். நீங்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு ஆண் பிள்ளை என்றால் காலாகாலத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடும்பத்தில் முடங்கிவிட வேண்டும் என்றா? அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்குத்தான் பொருந்தும். நான் சாதிக்க பிறந்தவன், ஒரு பெரும் லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவன். வல்லத்தரையா, வேண்டாம் அம்மா. அக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் என்னை வற்புறுத்தாதீர்கள். பாவம் பஞ்சவர்ணம், உன்னையே நினைத்துக் கொண்டு இன்னும் எவ்வளவு காலம்தான் கன்னியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாள்? எனக்காக காத்திரு என்று நானா சொன்னேன்? எத்தனை வருடம் காத்திருந்தாலும் நான் அவளை மணக்கப் போவதில்லை. எவனாவது ஒருவனை அழைத்து வந்து அவளை கட்டிக் கொடுத்து சீக்கிரம் அவளை அனுப்பி வையுங்கள். உனக்கு ஒரு திருமணம் நடத்தி பார்க்க வேண்டாமா? வாழ்க்கையில் பெண்ணென்று ஒருத்தி வந்தால்தான் பொறுப்புகள் அதிகமாகும். ஆண்மகனின் கோபத்தை நீக்கி இயல்பான நிலைமைக்கு கொண்டு வர ஒரு பெண்ணால் தான் முடியும். அம்மா, என்னை ஒருமுறை பார்த்து சொல்லுங்கள். என் கோபமெல்லாம் தீர்ந்து நான் சாந்த சொரூபி ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அக்கா, இந்த வீட்டில்
உன் தம்பிக்கு திருமணம் நடத்தி பார்க்க விரும்பினால் வைரமுத்தனுக்கு நடத்து. அதுதான் நடக்கக்கூடியது. அம்மா, இவனிடம் நாம் எவ்வளவு பேசினாலும் பயனில்லை. தான் சொல்வதையே தான் சொல்லிக் கொண்டிருப்பான். வாருங்கள், நாம் சென்று நம் பணியை கவனிப்போம். அண்ணா, அம்மாவும் அக்காவும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீர்களா? பாருங்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு போகிறார்கள் என்று. ஏன் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே? நானா மாட்டேன் என்கிறேன். அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நொடியே அவரின் ஆசையை பூர்த்தி செய்ய நான் காத்திருக்கிறேன். ஆமாம் வல்லத்தரையா, உன்னை விட வைரமுத்தனுக்குத்தான் இப்போது திருமணம் அவசியம். மாமா, அதற்கில்லை வைரமுத்தா. அன்னையின் ஆசையை அண்ணன் நிறைவேற்றாத போது தம்பிதானே அதை செய்தாக வேண்டும். அதற்காகத்தான் அப்படி சொன்னேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பெண்ணென்று ஒருத்தி வந்தால்தானே பிரச்சனைகள் எல்லாம் தீரும், குழப்பங்கள் சரியாகும். என் பிரச்சனைகள் தீர எந்த பெண்ணும் வர தேவையில்லை. நீ இப்போது முதலில் பட்டமங்கலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வை. நான் இன்று முக்கியமான வேலையாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது. நாளை மறுநாள் 2 நாட்களும் நிறைய வேலைகள் இருக்கின்றன. அதனால் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பட்டமங்கலத்தின் பிரச்சனைகளை நீதான் தீர்த்தாக வேண்டும். நாளை மாலை சென்று இருங்கள். என்றைக்கு சொன்னீர்கள்? நாளை மாலை என்றேன். அச்சச்சோ, நாளை மாலையா? முடியவே முடியாது. ஏன்? நாளை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. என்ன வேலை? அது விடு வல்லத்தரையா, வைரமுத்தனுக்கு ஏதோ முக்கியமான பணி இருக்கிறது. இல்லை என்றால் நீ சொல்லி அதை தட்டுவானா? அதற்கில்லை மாமா, அது முக்கியமான வேலை. கவலைப்படாதே, நான் எதற்கு இருக்கிறேன், நான் அதை செய்கிறேன். உங்களுக்கு எதற்கு மாமா வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? இந்த குடும்பத்திற்காக நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன். வைரமுத்தனுக்காக நான் இதை செய்ய மாட்டேனா என்ன? பெரிய அம்பலம், வண்டி தயாராக இருக்கிறது. சரி மாமா, நான் வருகிறேன். போய் வா வல்லத்தரையா. மாமா, மிக்க நன்றி. போடா போ. நீ எங்கே போகிறாய், நீ எதற்காக போகிறாய் என்ற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாதென்றா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னையும் அந்த பாகனேரிக்காரி கல்யாணியையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதை வைத்து நான் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்று பார். அம்மா, எனக்கு 10 பொற்காசுகள் வேண்டும். 10 பொற்காசுகளா? ஆமாம். போதுமா? போதாதுதான். என்ன செய்வது? இருந்தாலும் பரவாயில்லை, நான் அனுசரித்துக் கொள்கிறேன். அனுசரித்துக் கொள்கிறாயா? அடா அடா அடா, எவ்வளவு பெரிய மனதப்பா உனக்கு. பார்த்தீர்களா, அதுதான் அறிவழகன். நான் எப்பொழுதுமே குறுகிய மனதோடு எதையும் செய்வதில்லை, பரந்த மனதோடு தான் எதையும் செயலாற்றுவேன். அப்படியா? சரி. அம்மா, என்ன அறிவழகா? என்ன அறிவழகா? நான் பொற்காசு கேட்டேனே, அது எங்கே? அட ஆமாம், பேச்சுவாக்கில் அதை மறந்தே போய்விட்டேன். மறக்கக்கூடிய விஷயமா அது? சரி அப்பா, அதற்காக ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? அதோ அந்த மூலையில் பொற்காசுகள் கொட்டி கிடக்கிறது, வேண்டிய அளவிற்கு அள்ளி கொண்டு போ. அம்மா, கேலி செய்யாதீர்கள். நான் ஏனப்பா கேலி செய்ய போகிறேன்? நீதான் வணிகம் செய்து பொற்காசுகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொடுத்தாய் அல்லவா? அதைத்தான் அங்கு கொட்டி வைத்திருக்கிறேன் என்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதெல்லாம் தெரியாது? வணிகம் செய்ய எனக்கு தெரியாது. ஓ, அப்படியா? பிறகு எப்படியப்பா என்னிடம் பொற்காசுகள் இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அழகப்பன் வருவான், அவனுக்கு நான் பொற்காசுகள் தர வேண்டும். யார் அவன்? அவனுக்கு ஏன் பொற்காசுகள் தர வேண்டும்? நான் நடத்தும் கூத்திற்கு அந்த அழகப்பன் தானே ஆடை அலங்காரங்கள் செய்து கொடுக்கிறான். சரி, அவனை கூத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டியதுதானே? அவனை ஏன் வீடு வரைக்கும் அழைத்து வருகிறாய்? ஆமாம், என் கையில் காசு இருந்தால் நான் ஏன் அவனை வீடு வரை வரவழைக்கிறேன்?
அது சென்ற மாதம் ஆனூரில் கூத்து நடத்தினோம் அல்லவா? அதுதான் நீ ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஊரில் கூத்து நடத்தி கொண்டிருக்கிறாயே. பார்க்க ஆட்கள் வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் நீ கூத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறாய். எது எப்படியோ கூத்து நடத்துகிறேன் அல்லவா? சரி, இப்போது உன் பிரச்சனை என்ன? ஆனூரில் கூத்து நடந்த போது அழகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கவில்லை. அதை கேட்க அவன் வருவான். அவனுக்கு அந்த காசை கொடுக்க வேண்டும். இப்போதுதானே சொன்னேன் என்னிடம் காசு ஏதும் இல்லை என்று. ஏதோ உன் அப்பா கைபொம்மை வியாபாரம் செய்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு சிறு தொகையை கொண்டுதான் ஏதோ சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் அத்தையின் தயவினால் நாம் இருக்கும் இந்த வீடும் கிடைத்திருக்கிறது. ஆடை அணிகலன்களும் தேவையான போது வந்து சேர்கின்றன. நாம் மாளிகை வீட்டில் வசித்தாலும் ஏழைகள்தான். மாளிகை வீட்டு ஏழை என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? அது யாரம்மா மாளிகை வீட்டு ஏழை? நாம் தான். மாளிகை இருக்கிறது, உன் அப்பாவிற்கு சில நிலபுலன்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அதை வைத்து ஏதும் செய்ய முடியவில்லையே. விவசாயம் செய்ய முதலீடு இல்லாததால் அதில் விவசாயம் செய்து பொருளீட்ட முடியவில்லையே. உன் அத்தை வந்து நீங்கள் விவசாயம் செய்ய முடியவில்லையே என்று ஏன் வருந்துகிறீர்கள்? உங்களுக்கு தேவையானது என்ன? உணவுக்கு தேவையான பொருட்கள் தானே. அதை நான் கொடுத்து விட்டு போகிறேன் என்று நமக்கு தேவையான பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் வந்து கூத்துக்கு காசு கொடு என்று கேட்டால் நான் எங்கே போவது? உன்னிடம் இல்லை என்றால் என்ன? அத்தையிடம் வாங்கி கொடுங்கள். ஏன் இருக்கும் கொஞ்ச நஞ்சமான மரியாதையும் போவதற்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காசு வேண்டும். அறிவழகா, உனக்கு காசுதானே வேண்டும்? நான் தருகிறேன், வா. அப்பா, நீங்களா காசு தரேன் என்று சொன்னீர்கள்? இது ஒன்றும் கனவல்லவே. ஏன் சுவாமி, எப்போதாவது இவனுக்கு ஏதாவது காசு கொடுத்தால் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுபவனுக்கு காசு வேறு கொடுக்கிறாயா? அதனால் தான் அவன் பொறுப்பில்லாமல் இருக்கிறான். அவனை காசு கொடுத்து கெடுப்பதே நீதான் என்று என்னை கடுமையாக பேசுவீர்கள். இப்போது என்னவென்றால் நீங்களே அவனுக்கு காசு தருகிறேன் என்கிறீர்களே. ஆமாம், சொன்னேன். இல்லை என்று நான் சொல்லவில்லையே. அப்போது இருந்த சூழ்நிலை அப்படி. வியாபாரத்தில் போதிய வருமானம் இல்லாததால் அதற்கு தக்கபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றேன். ஆனால் இப்போது அப்படி இல்லையே. என்னுடைய நிலையே மாறிவிட்டதே. இனி நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இப்போது எல்லாம் தானாக புரிந்துவிடும். இந்தா, இதில் என்ன இருக்கிறது என்று பார். என்ன இருக்கிறது? பொற்காசுகள். இவ்வளவு பொற்காசுகளா? எப்படி எப்படி திடீரென்று இவ்வளவு பொற்காசுகள் வந்தது? அப்பா, ஏதாவது புதையல் கிடைத்து விட்டதா? அம்மா, நம்மிடம் இருக்கும் நிலத்தில் ஒரு உபயோகமும் இல்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா? அப்பா புதையல் உள்ள நிலத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது வேண்டியதை தோண்டி எடுத்து வந்து விட்டார். அப்பா, புதையல் எங்கிருக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் தோண்டி எடுத்து கூத்தை நடத்திக் கொள்கிறேன். புதையல் நம்மிடம் இருக்கும்போது நான் ஏன் உங்களிடம் காசு கேட்டு சிரமப்படுத்த வேண்டும்? புதையல்தான் அறிவழகா, புதையல்தான். ஆனால் அது மண்ணில் இல்லை, மனிதனில் இருக்கிறது. அது யாரப்பா புதையல் கொடுக்கக்கூடிய மனிதன்? உலகநாதன். அவன்தான் பொக்கிஷ கிடங்கு. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் புதையல் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அம்மா, எல்லோரும் என்னைத்தான் கோமாளி என்று பட்ட பெயர் வைத்து அழைப்பீர்கள். போகும் போக்கை பார்த்தால் அப்பாவும் என் வரிசையில் சேர்ந்து விடுவார் போல் தெரிகிறது. அறிவழகா, யாரை பார்த்து என்ன சொல்கிறாய்? இல்லை இல்லை, இப்பொழுது ஏதோ பேசினீர்களே, அதனால் தான் சற்றும் யோசிக்காமல் சொல்லிவிட்டேன். உலகநாதனோடு சேர்ந்து செய்த வணிகத்தில் கிடைத்த லாபம் அது. உலகநாதனோடு சேர்ந்து வணிகம் செய்ய ஆரம்பித்து சில நாட்கள் தானே ஆகிறது, அதற்குள் இவ்வளவு லாபமா? அதிசய வணிகமாக இருக்கிறதே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்னால் கூட இதை நம்ப முடியவில்லையே. பச்சையம்மாள், நாங்கள் தேக்கு வியாபாரம் செய்கிறோம் அல்லவா? அதை பற்றி எனக்கு தெரிந்த சில அம்பலக்காரர்களுக்கு சொன்னேன். அவர்களுக்கு தேவையான மரங்களை பர்மாவிலிருந்து வரவழைத்து கொடுத்தோம். அதில் கிடைத்த லாபம்தான் அது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த அளவிற்கு லாபம் கிடைத்தது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே உலகநாதன் மிகவும் நல்லவன்தான். அதை நீங்கள் மட்டும்தான் மெச்சிக்கொள்ள வேண்டும். என்னம்மா சொல்கிறாய்? அப்பா, எந்த ஒரு செயலிலுமே படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும். ஒரேடியாக உயரத்திற்கு சென்றால் பிறகு சரிந்து அதல பாதாளத்தில் வந்து விழ வேண்டியதுதான். எதையுமே சற்று யோசிக்க வேண்டும். இவ்வளவு குறுகிய காலத்தில்
இவ்வளவு பெரிய தொகையை தந்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக இது லாபத்தில் வந்த பங்கல்ல. அவன் உங்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் உள்ள காசை கொடுத்து உங்களை ஏற்க பார்க்கிறான் என்பது போல் தெரிகிறது. பஞ்சவர்ணம், என்ன நீ எதற்கெடுத்தாலும் ஏருக்கு மாறாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? எல்லாமே உனக்கு தவறாகத்தான் தெரியுமா? நல்லபடியாக சிந்திக்க மாட்டாயா? சரி, எனக்கு நல்லபடியாக சிந்திக்க தெரியாதே என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த தொகையை தர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அவசியம் இருக்கக்கூடாதா என்ன? எப்படியோ இருந்தவர்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களே என்று உலகநாதனுக்கு தோன்றியிருக்கலாம். அதனால் எனக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் நான் உலகநாதனின் தந்தை சிவங்காளைக்கு நெருங்கிய நண்பன் வேறு. அதனால் எனக்கு இதையெல்லாம் செய்கிறான். இதில் போய் குற்றம் கண்டுபிடிக்கிறாயே, இனி அப்படியெல்லாம் பேசாதே. அப்பா, இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. யாரும் திடீரென்று ஏற்பட்ட சிநேகத்திற்கு இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. அம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனி நீங்கள் தான் இதை பற்றி அப்பாவிடம் பேச வேண்டும். நீ பேசாமல் இரு பஞ்சவர்ணம். உன் அப்பா இப்போதுதான் பொறுப்போடு ஒரு நல்லவனோடு சேர்ந்து நல்லதொரு வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் போய் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. நான் கூட முதலில் இப்படித்தான் யோசித்தேன். என்ன இது, மீண்டும் ஏதேனும் சிக்கலில் சிக்கிக் கொள்வாரோ என்று. இப்போது எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. உன் அப்பா அந்த வணிகத்தையே செய்யட்டும். எனக்கென்னவோ அந்த உலகநாதன் மிகவும் நல்லவனாகத்தான் தெரிகிறான். சரியாக சொன்னீர்கள். என்னை நீங்கள் தான் சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் கொடுத்து அனுப்பிய பொற்காசுகள் கூட பெரிய லாபமே அல்ல. உண்மையை சொல்ல போனால் எனக்கு கிடைத்திருக்கும் லாபத்தில் ஒரு சிறு பங்கைத்தான் துரைசாமி ஐயாவிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். துரைசாமி ஐயா தன் முயற்சியால் பல வணிக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதனால் நானும் பர்மாவிற்கு தகவல் அனுப்பிவிட்டேன். அதன்படி தேக்கு மரங்கள் கப்பலில் வந்து சேர்ந்து விட்டால் உங்கள் வாழ்வு நிலை எங்கோ எட்டாத உயரத்திற்கு போக போகிறது. புரிகிறது தம்பி, புரிகிறது. நீங்கள் சொல்வது நன்றாக புரிகிறது. உங்களுக்கு புரிகிறது. ஆனால் உங்கள் மகளுக்கு புரியவில்லையே. அவர் தவறான நோக்கத்தோடு தானே என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் யாரையும் எப்போதும் தவறான நோக்கத்தோடு பார்த்ததே இல்லை. எங்கள் சூழ்நிலை அப்படி. ஏற்கனவே அவர் பலவற்றை இழந்து மிகவும் வேதனையில் இருந்தார். இப்போதுதான் சற்று நிம்மதியாக இருக்கிறார். புதிதாக ஒன்றை செய்கிறேன் என்று ஆரம்பித்து மீண்டும் அவரது நிம்மதியை இழந்துவிடக் கூடாது என்பதால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். இந்த உலகநாதனால் யாருடைய நிம்மதியும் போகாது. என்னால் மற்றவர்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும். உன் அப்பாவும் நானும் இணைந்து செய்யும் இந்த கூட்டு தொழிலில் உன் அப்பாவிற்கு மட்டுமல்ல, இந்த குடும்பத்திற்கே நிம்மதி கிடைக்கப் போகிறது. யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் பல பேருக்கு உதவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது. அந்த அளவிற்கு உங்களை இந்த உலகநாதன் உயர்த்துகிறானா இல்லையா என்று பாருங்கள். தம்பி, எனக்கு உடன் பிறந்த தம்பி இல்லையே என்று பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறேன். இப்போது உன்னை பார்த்த பிறகு அந்த குறை நீங்கிவிட்டது போல் தெரிகிறது. உன்னை என் உடன் பிறந்த தம்பியாகவே கருதுகிறேன். உங்களை முதலாக எப்போது பார்த்தேனோ அப்போது இப்படி ஒரு அக்கா எனக்கு இருந்திருக்க கூடாதா என்றுதான் நானும் எண்ணினேன். உங்களிடம் பேசும் போதெல்லாம் என் அக்காவிடம் பேசுவதாக நினைத்துத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் மகள்தான் என்னை விரோதியாகவே பார்க்கிறார். நமக்குள் ஒரு சொந்த பந்தம் இருக்கிறது, பழைய உறவு முறை இருக்கிறது என்று எண்ணும் அளவிற்கு மனப்பக்குவம் அவளுக்கு இல்லை. பரவாயில்லை, அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தவரை துரைசாமி ஐயா மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். இன்னும் சிறிது நாட்களுக்குள் நான் மீண்டும் பர்மாவிற்கே போய்விடுவேன். அதுவரைதான் நான் இவருடன் சேர்ந்து கூட்டாக வணிகம் நடத்த முடியும். நான் பர்மாவிற்கு போகும்போது தமிழகத்தின் மொத்த பொறுப்பையும் இவரிடம்தான் தந்துவிட்டு போவேன். அதன் பிறகு இதில் கிடைக்கக்கூடிய முழு லாபமும் துரைசாமி ஐயாவுக்குத்தான். உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை பற்றி நினைக்கும் போது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. ஆனால் அதற்கு கைமாறாக செய்ய எங்களிடம் ஏதும் இல்லையே என நினைக்கும் போது மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அதற்காக ஏன் வேதனைப்படுகிறீர்கள்? எனக்கு கைமாறாக கொடுக்கும் அளவிற்கு ஒரு உயர்ந்த விஷயம் உங்களிடம் இருக்கிறது.
எனக்கு தேவைப்படும் போது அதை நான் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். அது என்ன உலகநாதா? அன்புதான். அதைவிட உயர்ந்த விஷயம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? உங்கள் எல்லோரிடமும் எவ்வளவு அன்பு இருக்கிறது. அந்த அன்பை கூடிய சீக்கிரத்தில் நான் வாங்கிக் கொள்கிறேன். சரி சரி, உள்ளே வாருங்கள். உணவருந்திக் கொண்டே மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம். பொற்காசுகள் இருக்கிறது, எண்ணிப்பார். நான் இங்கு வரும்போது உங்கள் மாணவன் வெற்றி வீரனை பார்த்தேன். இந்த பணியை தொடங்கியது முதல் நீங்கள் நேரத்துக்கு உணவருந்துவதில்லை என்று வருத்தப்பட்டான். இதையெல்லாம் எதற்கு உங்களிடம் சொல்கிறான்? என்ன இருந்தாலும் அவன் உங்கள் மாணவன் அல்லவா? குருநாதர் உடல்நிலையை காக்க வேண்டியது சீடனின் கடமைதானே. அதனால் அவன் அதை பற்றி பேசியதில் தவறென்ன இருக்கிறது? பாகனேரியாரே, நாம் எல்லாம் பொதுப்பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள். ஏதேனும் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் உணவோ உறக்கமோ பெரிதாக தோன்றுவதில்லை. கருமமே கண்ணாக இருப்பவர்களுக்கு நேரம் காலம் என்பதெல்லாம் ஏது? உடலை பற்றிய நினைவு எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் உங்கள் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நலமாக இருந்தால்தானே நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். சரி சரி, இனி நான் நேரத்தோடு உண்கிறேன். போதுமா? நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்களே, அது என்ன? சில அம்பலக்காரர்கள் தாங்கள் சில ஊர்களுக்கு மட்டும் அம்பலக்காரர்களாக இருப்பது போதாது, சில நாடுகளைச் சேர்ந்த கோட்டங்களுக்கும் பாளையக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையில் நான் அம்பலக்காரர்களின் தலைவன் எனும் பொறுப்பை ஏற்று அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வெள்ளையர் சொல்கிறார். இது நல்ல யோசனை தானே. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? எனக்கு அதில் உடன்பாடில்லை. அதனால் சிலரது மன வருத்தங்களுக்கு ஆளாக நேரிடும். குறிப்பாக வல்லத்தரையன் மேலும் என் மீது பகை பாராட்டுவான். இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்பது பற்றி தங்களின் ஆலோசனையை கேட்பதற்காகவே இங்கு வந்தேன். தாங்களும் ஒரு பாளையக்காரர் என்ற முறையில் அம்பலக்காரர்கள் அனைவரையும் அழைத்து பேசினால் பயனளிக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. வேண்டாம் வாளுக்கு வேலி. நான் எப்போதுமே இப்படியே இருப்பதுதான் நல்லது. எந்த விஷயத்திலும் வெளிப்படையாக வந்து பேசுவது நல்லதல்ல. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாகத்தான் இருக்க வேண்டும். களத்தில் இறங்கி பணி செய்வது உங்களைப் போன்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் தாங்கள் இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? பெரும் சாதனைகளை நிகழ்த்திய தங்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும் போதே கர்னல் அக்னியோ போன்றவர்கள் எப்படியாவது அதை மோப்பம் பிடித்து இங்கேயே தனது ஆட்களை போட்டிக்கு அனுப்புவது போல் அனுப்பி நோட்டம் பார்க்கிறார்கள். போதும் போதாததற்கு ஜம்புலிங்கம் போன்ற தமிழின துரோகிகள் தம்மை போன்ற துரோகிகளை மேலும் உருவாக்கி நம்மை அழிக்க திட்டம் போடுகிறார்கள். இந்த நிலையில் நான் இருந்த இடத்தில் இருந்தபடி உங்களை போன்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் இதுதான் நல்லது. தாங்கள் சொல்வதும் சரிதான். தற்போதுள்ள சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். வெள்ளை ஐயர் சொன்ன கருத்தை நான் மனதார வரவேற்கிறேன். அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி இப்போது உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. பரிவட்ட நிகழ்ச்சி ஒன்றே அதற்கு ஆதாரம். இப்போது உள்ள சூழ்நிலையில் நீங்கள் அம்பலக்காரர்கள் அனைவரையும் இணைத்து வைக்கும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் வல்லத்தரையன் இதை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல முடியாதே. அவன் ஒருவனுக்காக ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களுக்குள் ஏற்பட இருக்கும் குழப்பத்தை அப்படியே விட்டுவிட முடியுமா? நாளை இதனால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நாட்டு மக்கள் நம்மைத்தானே குறை சொல்வார்கள். வல்லத்தரையன் என்ற ஒருவன் மீது இருந்த தனிப்பட்ட பகைக்காக அம்பலக்காரர்களால் ஏற்பட்ட கலவரத்தை பொருட்படுத்தாமல் பெரும் விபரீதத்திற்கு வித்திட்டு விட்டார் வாளுக்கு வேலி என்று மக்கள் உம்மை தூற்ற மாட்டார்களா? அதனால் வல்லத்தரையனை பற்றி சிந்திக்காதீர்கள். என் ஆதரவு எப்போதும் உங்களுக்கு உண்டு. அதனால் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தயங்காமல் செல்லுங்கள். உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன்.
Colonel. What happened, Colonel? என்ன இந்த அளவிற்கு ஆழ்ந்த சிந்தனை? எனக்கு வேற என்ன சிந்தனை இருக்க போகிறது கிரே? எல்லாம் இந்த மருது சகோதரர்களை பற்றிய பிரச்சனை தான். அவர்களை இன்னுமா பிடிக்கவில்லை என்று தலைமையில் இருந்து மேலும் மேலும் எனக்கு பிரஷர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பிடிப்பதற்கான முயற்சிகள் தானே எப்போதும் இருக்கிறீர்கள். ஒரு நிமிடமும் அதை பற்றிய சிந்தனையை தவிர வேறு எதுவும் தங்களுக்கு இல்லையே. நீ இப்போது என்னுடனே இழுப்பதனால் நான் இங்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரிகிறது. ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல, இப்போது பிரச்சனை வேறு விதமாக திசை திரும்பிவிட்டது. இந்த நிலை ஏற்பட காரணமே நான் தான் என்று மேலிடத்தில் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி என்ன பிரச்சனை? மருது பாண்டியர்கள் தமிழகத்தில் மூட்டிய விடுதலை வேள்வியின் ஜுவாலை இப்போது பாரதம் எங்கும் பரவி அனலாக வீசுகிறது. ஆந்திரம், கர்நாடகம் முதலான தென்னிந்திய பகுதிகளில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரம், குஜராத், உத்தரப்பிரதேசம், வங்காளம் என பாரதம் எங்கும் பரவி படர்ந்திருக்கிறது. அடங்கி கிடந்தவர்கள் ஆவேசமாக சிலிர்த்தெழுந்து புரட்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். My God. அவர்கள் அத்தனை பேரும் அப்படி கிளந்து எழுந்ததற்கு காரணமே நான் மருது பாண்டியர்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருந்ததால் தான் என்கிறார்கள். நீங்கள் உங்களால் இயன்றவரை எல்லாவற்றையும் செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். கடந்த கால வரலாற்றில் இப்படி தொடங்கிய எத்தனையோ புரட்சிகளை நமது பிரிட்டிஷ் படை அடக்கிக் கொண்டுதானே இருக்கிறது. உண்மைதான் மிஸ்டர் கிரே. இந்த தமிழ்நாட்டில் கட்டபொம்மன் நம்மை கடுமையாக எதிர்த்தான். ஆனால் நமது பேனர்மேன் அவனது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இழுத்து தள்ளிவிட்டு அவனையும் கண்டுபிடித்து தூக்கிலிட்டார். ஆந்திரத்தில் அல்லூரி சீதாராம ராஜுலு என்று ஒருவன் புறப்பட்டான். எதற்குமே வராத பழங்குடியினரை ஒன்று திரட்டி தனது ஆவேச பேச்சால் நமக்கு எதிராக அந்த பழங்குடியினரை விடுதலை வீரர்களாக மாற்றினான். அவர்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாத நிலையில் அவனை சமாதான உடன்படிக்கை என்ற பெயரில் வரவழைத்து சுட்டுக் கொன்றது நமது பிரிட்டிஷாரின் ராஜதந்திரம். கிட்டூர் ராணி சென்னம்மா என்ற ஒரு பெண்மணி எவ்வளவு அற்புதமாக போர் புரிந்து நம் வீரர்களை விரட்டி அடித்தால் தெரியுமா? அவளை அந்த அரண்மனையில் இருந்தவர்கள் தப்பிச் செல்வதற்காக அமைத்திருந்த சுரங்க பாதை வழியாக சென்று கைது செய்தார்கள் நமது பிரிட்டிஷ் வீரர்கள். ராணி சென்னம்மா இறுதி வரை சிறையிலேயே கிடந்து மடிந்தார். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் அமர்ந்து கொண்டு ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களை விரட்டியே தீருவேன் என்று ஆவேசமாக புறப்பட்டார்களே, அது என்னவாயிற்று? தந்தையும் மைந்தனும் அடுத்தடுத்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். வடநாட்டிலும் இப்படித்தான். சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் எவ்வளவோ கடுமையாக போர் புரிந்தார்கள். ஆனால் சீக்கிரமே நம்மிடம் அடிபட்டு மடிந்தே போனார்கள். பிறகு என்ன? ஆனால் அது அத்தோடு முடிந்து விடவில்லையே. அங்கங்க அவர்களது வழி தோன்றலாக யாரேனும் வந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அழிக்கப்பட்டவர்கள் செய்த புரட்சியை எழுச்சியோடு மீண்டும் தொடங்கி விடுகிறார்களே. அதனால் தானே இப்போது அது இந்த அளவிற்கு பாரதம் எங்கும் பரவலாக தொடங்கிவிட்டது. வெட்ட வெட்ட முளைக்கும் வாழையை போல் வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறார்களே. இந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். மேஜர், இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்களே, மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவர்கள். நம்மிடம் இருக்கும் நவீன ஆயுதங்களையும் நம் வசம் அகப்பட்டவர்களை நாம் மிக கடுமையாக தண்டிப்பதை கண்டும் மிரண்டு போயிருக்கிறார்கள். அந்த நடுக்கமும் ஒடுக்கமும் தான் நாம் இங்கு நிலைத்திருப்பதற்கு வழிவகுக்கிறது. பாமர மக்கள் அப்படி இருப்பதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை கர்னல். ஆனால் அதே மக்கள் எவராலாவது தூண்டப்பட்டு ஆவேசத்தோடு பொங்கி எழுந்தால் என்ன ஆகும்? புலித்தேவனை தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் போது பாதுகாப்புக்காக நின்ற ஆங்கிலேய வீரர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 300 பேர். ஆனால் அந்த விபரீத காட்சியை பார்க்க கூடியிருந்தவர்கள் 30,000 பேர். அவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பாய்ந்திருந்தால் நம் வீரர்களின் கதி என்னவாயிருக்கும்? அவர்களின் துப்பாக்கி குண்டுகள் என்ன செய்திருக்க முடியும்? 100 பேர் மடிந்தாலும் 1000 பேராக பாய்ந்து வந்து நம் வீரர்களை அழித்து புலித்தேவனை காப்பாற்றி இருக்கலாமே.
ஆனால் அதற்கான தைரியம் அவர்களுக்கு வரவே இல்லையே.